வணக்கங்க. ஒவ்வொரு தாயுடைய குழந்தை வளர்ப்பு முறையும் வித்தியாசங்க. ஏன்னா, ஒவ்வொரு தாயுடைய பர்சனாலிட்டியும் வித்தியாசம். குழந்தை வளர்ப்பு நம்முடைய பர்சனாலிட்டியை பொறுத்து மாறுபடுங்க. இந்த வீடியோவை முழுமையா நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பர்சனாலிட்டி வகை அம்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்கங்க. அது மட்டுமல்ல, அந்த பர்சனாலிட்டி வகையில உள்ள பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குவீங்க. உங்க குழந்தைய எதனால சரியா வளர்க்க முடியல அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிக்கல்களை எல்லாம் சரி பண்ணுறதுக்கான அருமையான ரகசியத்தை வீடியோவுடைய கடைசி பகுதியில் வச்சிருக்கிறேன். ஆக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். எனியோகிராம் அப்படிங்கிற பர்சனாலிட்டி வகைப்பாடுகள் அடிப்படையில் தான் இந்த 9 வகை அம்மாக்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல் வகை அம்மாக்கள் சட்டம் ஒழுங்கு விரும்புகிற அம்மாக்கள்ங்க. இந்த வகை அம்மாக்கள் வீட்டை சுத்தமாக வச்சுருப்பாங்கங்க. வச்ச பொருட்கள் வச்ச இடத்துல இருக்கணும், எது எது எங்கே இருக்கணும், எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எப்போதுமே அவங்க மனசுலயும் வச்சிருப்பாங்க. அதே தான் குழந்தைகள்கிட்ட எதிர்பார்ப்பாங்கங்க. இவங்களுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும், மனசாட்சிப்படி நடக்கணும், தப்பான எந்த செயலையும் செய்யக்கூடாது, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு நிறைய சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்கங்க. அதுபோல குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒழுக்கம் சார்ந்த கட்டளைகளை கொடுத்து வளர்த்துருப்பாங்கங்க. அவங்களும் நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுபோல இந்த குழந்தைகளுக்கும் நீட்டா அயர்ன் பண்ணி ஃபார்மல் ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க. பார்த்த உடனே ஒரு மதிப்பு வரணும், ஒரு மரியாதை வர்ற அளவுக்கு தங்களது குழந்தைகளை ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆக இந்த தாய்மார்கள் கையில் வளர்கிற குழந்தைகள் டிசிப்ளின்டாக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப ஒன்றும் தப்பு செய்யாது, ஒரு மனசாட்சிப்படி நடக்கும், ஒரு பயம் இருக்கும் தப்பு செய்கிறதுக்கு. அது செய்த தப்பு, அங்கே போன தப்பு அப்படி நிறைய அந்த குழந்தைகளும் பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு மற்ற குழந்தைகளுக்கு அவங்க அம்மாக்கள் எப்படி அறிவுரை சொல்கிறாங்களோ அதே போல் அந்த குழந்தைகளும் அறிவுரை சொல்ல தொடங்குவாங்க. ஏன்னா அந்த தாய்மார்களிடமிருந்து கிடைத்த அந்த வளர்ப்பு. ஆனால் எங்கே பிரச்சனையாகும்னு சொன்னால், குழந்தைகளுக்கு நல்ல டைம் டேபிள் போடுறது, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கறது, நியாயம் சார்ந்த உணர்வுகள், ஆன்மீக கருத்துக்களை சொல்லி கொடுக்கறதெல்லாம் நல்லது தாங்க. ஆனால் குழந்தைகள் இயல்பாக வளர வேண்டியவங்க. அவங்களுக்கும் சில பொழுதுபோக்கு அம்சங்கள் வாழ்க்கையில் தேவை அப்படிங்கிறதையே இந்த அம்மாக்கள் மறந்துடுவாங்கங்க. எப்போ ஸ்ட்ரிக்டாக அந்த குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறது, வெளியே விட்டா கெட்டு போவாங்க அப்படி சொல்றது, ஆன்மீகம் சமயம் சார்ந்த நிறைய கட்டளைகளை கட்டுப்பாடுகள் அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து திணிக்கிறது, பயம் உருவாக்குறது, தப்பு செய்தால் நீ நரகத்துக்கு போயிடும் அப்படி சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் எதிர்மறையான பகுதிகள்ங்க. அதனால குழந்தைகளுக்கு எப்போதுமே ஒரு பயம், தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் தப்பு செய்யாமல் ஒரு குழந்தை இருக்காதே, அதனால உங்கள்கிட்ட இருந்து அந்த குழந்தை மறைவான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கங்க. நீங்கள் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் அது வெளியே போய் சாப்பிட்டு வர உங்கள்கிட்ட எதுவும் சொல்லாது. ஆக ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போகும். குழந்தை போய் சொல்ல உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறைக்க ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல அடக்கப்பட்ட மறு இடத்துல குழந்தையுடைய சுய ரூபம் வெளிப்படும். நீங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் அவனை கையிலே பிடிக்க முடியாது. ஆக நீங்கள் ஒருவேளை இந்த வகை அம்மாவை இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு ஒரு பவுண்டரி கொடுக்கறது நல்லது தாங்க. ஆனாலும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் மாறணுங்க. குழந்தைகள் சில தவறுகள் செய்தாலும் பொறுமையாக அதை ஏற்றுக்கணும். அப்போ அந்த குழந்தைகள் வெளிப்படையாக உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும், எதுவும் மறைக்காம இருக்கும். அதுபோல குழந்தைகளுக்கு இதை தான் செய்யணும், இப்படி தான் படிக்கணும் அப்படி சொல்லி ஓவரா கட்டளைகள் கட்டுப்பாடுகள் போடாதுங்க. நீ டீச்சராக தான் ஆகணும், நீ டாக்டராக தான் ஆகணும் அப்படி சொல்லி உங்களுடைய விருப்பங்களை நீங்க குழந்தை மேல திணிக்காம குழந்தையுடைய விருப்பத்துக்கும் கொஞ்சம் செவி கொடுக்க பழகுனீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு நல்ல அம்மாவை அந்த குழந்தைகளுக்கு தருவீங்க. அது இல்லாமல் எப்பவும் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு தப்பு சரி அப்படி சொல்லி ஒரு வக்கீல் போல வாதாடிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா குழந்தை உங்களை வெறுக்க ஆரம்பிக்குங்க. 2வது வகையான அம்மாவை பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உதவி செய்கிறத விரும்புகிற ஒரு அம்மாங்க. அம்மானி சொல்றதுக்கு பதிலாக ஒரு நர்சம்மானியே சொல்லலாம். குழந்தைகளை எப்போ விழுந்து விழுந்து கவனிக்கிற ஒரு அம்மா, குழந்தைகளுக்கு ஆசையாக சாப்பாடு ஊட்டுற அம்மா, குழந்தை வளர்ந்தாலுமே இந்த அம்மா தான் எடுத்து ஊட்டும். வீட்டில் எப்போதுமே குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இந்த அம்மாக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகளை அதிகமாக அரவணைப்பாங்க, குழந்தைகள் சொல்றத ஆர்வமாக கேட்பாங்க, கவனமாக கேட்பாங்க. அதனால குழந்தைகள் நிறைய மனம் விட்டு பேச ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி அம்மாக்கள்கிட்ட. ஒரு 10 வயசு பையன் வகுப்புல ஒரு பிள்ளைய பிடிச்சிருந்ததுன்னா தைரியமா அந்த அம்மாகிட்ட போய் சொல்லுவான், எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குதுமா, எனக்கு பிறகு அதை திருமணம் செய்துவேன் எப்படி சொல்லி கேட்பான். இந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுறதுக்கு இந்த அம்மா ஒரு ஸ்பேஸை அந்த வீட்டில் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த வகை அம்மாக்கள் குழந்தைகள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், குழந்தைகள் மகிழ்ச்சியா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், அதை தான் விரும்புவாங்கங்க. குழந்தைகளுக்கு தூக்கம் வந்ததுன்னா போய் தூங்கணும், பசிச்சுதுன்னா சாப்பிடணும், இப்படி குழந்தைகளது தேவைகளை நிறைவேற்றுறதுலேயே கவனமாக இருப்பாங்க. ஆனால் எங்கே பிரச்சனையாகும்னு சொன்னால், இந்த வகை அம்மாக்கள் குழந்தைகளுக்கு எல்லாமே செய்து கொடுக்கறதுனால குழந்தைகள் தன்னிச்சையாக எந்த விஷயத்தையும் செய்ய படிச்சிருக்காது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சோம்பேறியாக மாறி இருப்பாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, ஒழுங்காக எந்த ஒரு செயலிலும் கான்சென்ட்ரேட் பண்ணி சாதிக்கணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்காது. ஏன்னா படித்தாதான் சாதனை செய்தால் தான் அம்மா பாராட்டுவாங்கன்னு இல்லை,
குழந்தைகள் எப்படி இருந்தாலுமே இந்த அம்மா கிட்ட இருந்து பாசமும் அன்பும் சாப்பாடும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா எவ்வளவுதான் வேலை செய்யறது, ஓவரா வேலை செய்தா டயர்டாகும் தானே. அதே போலதான் இந்த அம்மாக்கள் ஓவரா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்துக்கிட்டு அடிக்கடி சோர்ந்து போவாங்கங்க, சலிச்சுக்குவாங்க. குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காத போது நான் உனக்கு என்னென்னலாம் செய்தேன், ஆனா நீ என்ன மதிக்க மாட்டேங்கிற அப்படி சொல்லி புலம்புற நிறைய சூழல் இந்த அம்மாக்களுக்கு வராங்க. ஆக இந்த மாதிரிப்பட்ட அம்மாக்கள் கொஞ்சம் நீங்க பேலன்ஸ் ஆகணும்னு சொன்னா உங்களுக்குன்னு நீங்க சில வாழ்க்கையை வாழணுங்க. குழந்தை 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 அப்படி சொல்லி உங்க வாழ்க்கை முழுவதும் குழந்தைக்காகவே செலவழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைய தானா வளர விடுங்க, சுயமா சில செயல்களை எடுத்து செய்ய விடுங்க. நீங்க எல்லாம் விழுந்து விழுந்து செய்த உடனே குழந்தை உங்களை மதிச்சிடும், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க அப்படி சொல்லி எதிர்பார்க்கறது ரொம்ப தப்புங்க. சில நேரங்கள்ல ஏமாற்றமா உணர்வீங்க. நீங்க எப்படிப்பட்ட தாயா இருந்தாலும் எல்லா நேரமும் உங்க குழந்தைய திருப்திப்படுத்த முடியாதுங்க. அதுவும் குழந்தைகள் கொஞ்சம் டீனேஜ் வயசுல காதல் வயப்பட்டாங்கன்னு சொன்னா புலம்புவீங்க. எவ்வளவு உனக்கு சோறூட்டி பால் ஊட்டி வளர்த்த, நீ எப்படி என்ன மறந்துகிட்டு அவங்க கூட போற அப்படி சொல்லி புலம்புவீங்க. ஆனா அதான் யதார்த்தம். இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். ஆக குழந்தைகளை பராமரிக்க வேண்டியதான், கொடுக்க வேண்டியதானா ஓவரா அந்த குழந்தைகளுக்காக நீங்க வாழ்நாளையே தியாகம் செய்து சன்னியாசியா வாழணும், ஒரு நர்சம்மாவாகவே வாழணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. குழந்தைகளுக்கு தேவையானதை செய்து கொடுங்க, அவங்களால செய்ய முடியாததை செய்து கொடுங்க. ஆனா குழந்தைகள் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க வளர வளர அவங்களுடைய கடமைகளை, அவங்களுக்கான தேவைகளை சந்திக்கிறதுக்கான சக்தியை அவங்களுக்கு கொடுக்கறது தான் நீங்க மாற்ற வேண்டிய ஒரு மனநிலைங்க. 3வது வகை அம்மாக்கள் சாதனை விரும்பி அம்மாக்கள்ங்க. அவங்களும் படிக்கிற காலத்துல நிறைய பரிசுகள் வாங்கியிருப்பாங்க, விளையாட்டுல ஜொலிச்சிருப்பாங்க. அவங்க ஷோகேஸ் ஃபுல்லாவே பதக்கங்களும் கோப்பைகளும் தான் நிறைஞ்சிருக்கும். அதே ஒரு சாதனை வாழ்க்கையை தான் தங்களது குழந்தைகள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. எங்க குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே மோட்டிவேட் பண்ணி உந்தி தள்ளுவாங்க, பல போட்டிகளில் கலந்துக்க வைப்பாங்க. அவங்க பரிசு பெறுகிற போது கொண்டாடுவாங்க, அதை புகைப்படமாக எடுத்து வீடுகளில் பெருமையாக மாட்டி வைப்பாங்க. தங்களது குழந்தைகளை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ஏன் உலக அளவிலும் கூட பல போட்டிகளில் கலந்துக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அனுப்பி விட்டுருவாங்க. போட்டி தேர்வுகளை பற்றி சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க தகவல்களை. தங்களது குழந்தைகளை என்னென்ன போட்டிகளில் அனுப்பி என்னென்ன தேர்வுகளில் அனுப்பி அவங்கள மேலிடத்துக்கு கொண்டு வர முடியும், ஒரு பெருமை மிக்கவங்களை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களது குழந்தைகளது கௌரவம், அந்த மதிப்பு, அந்த சாதனையை தங்களது சாதனையாகவே அவங்க கருதுவாங்க. அதனால சில வேளைகளில் அது நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டுங்க. குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் சாதனை விரும்புறதில்ல, சாதனை படைக்கிறதுக்கான திறனோடு இருக்கிறதில்ல. சில குழந்தைகள் கொஞ்சம் பலவீனமாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள தங்களது பிள்ளைகளாகவே அவங்க மதிக்க மாட்டாங்கங்க. சின்ராசுக்கு எப்படி அந்த புகைப்படத்தில் இடம் கிடைக்காம போச்சுதோ அது போல் இந்த குழந்தைகளுக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்காது. ஆனால் ஒரு தாய் எப்படி நடக்க முடியாதே. ஒரு குழந்தைய மதிப்பெண்ணை வச்சோம், சாதனையை வச்சோம், அது வாங்குற பதக்கத்தை வச்சோம்னா ஒரு அம்மா அன்பு காட்டுதுன்னு சொன்னால் அதை எப்படி அம்மானு சொல்ல முடியும்? ஆனால் பல அம்மாக்கள் அப்படி தாங்க நடப்பாங்க. நீ மார்க் எடுத்தியனா, பரிசு வாங்கினியனா, நீ என் மகன், என் மக, உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், உன்னை எதுக்கு படிக்க வைக்கிறேன், நீ எனக்கு திரும்ப தர வேண்டாமா அப்படி சொல்லி டிமாண்ட் பண்ணி அந்த குழந்தைகளை சாதனை பண்ண வைப்பாங்கங்க. அந்த குழந்தைகள் நல்லா படிக்கணும், சாதனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமான டியூஷனுக்கு அனுப்புறது, பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்புறது, அகாடமிகளில் கொண்டு போய் சேர்க்கறது, ஹாஸ்டலில் கொண்டு சின்ன வயசுலேயே போட்டுறது. ஆக அந்த குழந்தைகள் என்ன பாடுபடுறாங்க, சாப்பிட்றாங்களா, படிக்கிறாங்களா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ரிசல்ட் வரும்போது என் மகன் முதலிடம் அப்படிங்கிற ஒரு இடம் வரணும். இதுதான் அந்த அம்மாக்களுடைய ஒரே நோக்கமாக இருக்காங்க. நேர்மறையை பார்த்தா இந்த குழந்தைகள் ஒரு லட்சிய நோக்கோட சின்ன வயசுல இருந்தே நல்லா படிப்பாங்க, சாதனையை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க, தன்னம்பிக்கையா இருப்பாங்க. அந்த அம்மாக்களுக்கும் அந்த தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும். அதை தங்களது குழந்தைகளுக்கும் கடத்தியிருப்பாங்க, கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைகளால நிமிர்ந்து ஒரு இடத்துல நிற்க முடியும், எழுந்து பேச முடியும், பாட முடியும், விளையாட முடியும், நல்லா படிக்க முடியும், ஸ்டேஜுகளை அலங்கரிக்க முடியுங்க. அது ஒரு வகையில பாசிட்டிவ் தான். ஆனால் நெகட்டிவாக பார்த்தோன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா கூட ஓவர அழுத்தம் கொடுப்பாங்கங்க, குழந்தைகளை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. சில குழந்தைகள் தங்களால் முடியலைன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்கங்க. நீ சோம்பேறி, நீ ஒழுங்காக படிக்கல, அதனால தான் உனக்கு பரிசு கிடைக்கல அப்படி சொல்லி குழந்தைகளை தான் குற்றம் சாட்டுவாங்களே தவிர குழந்தைகளது அந்த இயலாத தன்மையை ஏற்றுக்கிறதுக்கு மனசே இருக்காதுங்க. குழந்தைகள் ஒருவேளை பரிசு வாங்கலன்னு அந்த போட்டி நடத்துறவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போவாங்க. ஏன் குழந்தைக்கு ஏன் பரிசு கொடுக்கல, ஏன் உனக்கு மார்க் கொடுக்கல அப்படி சொல்லி அந்த குழந்தை முன்னாலேயே வாக்குவாதம்லாம் பண்ணுவாங்க ஒரு பரிசுக்காக. ஆக இந்த மாதிரிப்பட்ட அம்மாக்கள் கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் ஆகணும்னு சொன்னால் படிப்பு, பட்டம், பதக்கம், மார்க்கு இதுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்காம குழந்தைகள், குடும்பம், அன்பு, அந்த குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சி அதுக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணுங்க.
குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லை, அது ஒரு பயிற்சி கூட மட்டுமல்ல. அது குழந்தைகள் அன்பையும் ஆதரவையும் பாதுகாப்பையும் இயல்பாக இருக்கிற ஒரு சூழலையும் கற்றுக்கிற ஒரு இடங்க. ஆக அதை எப்போதுமே ஒரு டென்ஷனான டைம் டேபிள் போட்டு இதுபடி நடக்கணும் அதுபடி நடக்கணும் அப்படி சொல்லி குழந்தைகளை எப்போதும் சாதனை நோக்கியே உந்தி தள்ளிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் மனம் உடைஞ்சு போவாங்கங்க. சில குழந்தைகள் மதிப்பெண் எடுக்க முடியலைன்னு சொன்னால் தற்கொலை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தாய்மார்களுடைய அழுத்தமும் அதிகமான காரணங்க. இந்த மாதிரிப்பட்ட தாய்கள் தங்களது குடும்பத்தின் கௌரவமே அந்த குழந்தை எடுக்கிற மதிப்பெண்ணில் தான் இருக்குது. அது வெற்றி பெற்றாதான் மற்றவங்க என்ன மதிப்பாங்க, அந்த மாதிரி பேசி பேசி அந்த குழந்தையுடைய மனசில் நிறைய அழுத்தங்களை திணிச்சு வச்சுருவாங்கங்க. சாதனை, வெற்றி, பதக்கம், மதிப்பெண் இதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை தோல்வியை வெறுக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை தோக்க ஆரம்பிச்சிருந்து சொன்னால் அந்த குழந்தை வெற்றி பெறதுக்காக ஏதாவது ஷார்ட்கட் உண்டா அப்படின்னு தேட ஆரம்பிக்கும். தனக்கு எதிராக வெற்றி பெற்றவங்களை வெறுக்க ஆரம்பிக்கும். ஆக தன்னையே ஒருத்து வெற்றி மட்டுமே நோக்கம் அப்படி சொல்லி உறவுகளை மதிக்காம ஒரு கட்டத்தில் உங்களை கூட மதிக்காம தனது தூக்கத்தை மறந்து சாப்பாடை மறந்து அந்த குழந்தை வெறி கொண்டு ஓட ஆரம்பிக்கும். ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில சின்ன பருவத்தில் இவ்வளவு பெரிய அழுத்தத்தை நம்ம கொடுக்க கூடாதுங்க. ஆக்சுவலி எல்லா டைம்லயும் ஹெல்த்தியா நல்லா பாடும்போதே நான் இங்க டென்ஷன்லாம் உட்காருவேன். ஆனா இந்த வாட்டி 1 வீக்கா அர்ச்சனாக்கு உடம்பு சரியில்லை, ஸ்டொமக் பெயினா இருந்துச்சு. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ஸ்கேன் பண்ண அந்த ரூமுக்குள்ள போகும்போதே அர்ச்சனா புஜ்ஜி பாட்டு தான் லிரிக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. டாக்டர் வந்து அடுத்த எபிசோட்ல நீங்க புஜ்ஜி பாட்டு தான் பாடுறீங்களா, அர்ச்சனா அதை படிச்சுட்டே இருக்காங்க. அவளுக்கு அந்த பயம் இருந்துட்டே இருக்கு, அந்த லிரிக்ஸ் மறந்துடுமா, பாட முடியுமா அந்த பயம் இருந்துட்டே இருந்துச்சு. குழந்தையுடைய இயல்பான குழந்தைத்தன்மையை நிறைய பெற்றோர் அவங்கள மீடியாவில் தள்ளணும், சாதிக்க வைக்கணும் அப்படி சொல்லி வெறியில சீரழிக்கிற ஒரு சூழல் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த குழந்தைகளா வளர விடுங்க, இயல்பாக வளர விடுங்க. குழந்தைகள் சாதிக்கும். முதல்ல கொடுக்க வேண்டியது அன்பும் ஆதரவும், ஒரு தாயும் தந்தையும் கொடுக்க வேண்டிய இயல்பான வாழ்க்கை முறையும். அதை விட்டுக்கிட்டு குழந்தைகளை ஒரு சாதிக்கிறதுக்காகவே பெற்றெடுத்த ஒரு மிஷின் போல நம்ம நடத்துறது ரொம்ப தப்புங்க. 4வது வகை அம்மாக்களை பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்புகிற, அமைதியை விரும்புகிற அம்மாக்கள்ங்க. இந்த அம்மாவை பொறுத்தவரையில் தான் உண்டு, தன் குழந்தை உண்டு, தன் குடும்பம் உண்டு. அதை தவிர அந்த அம்மாவுக்கு எதுவும் பெருசாக தெரியாது. ரொம்ப வீட்டை விட்டு வெளியே போகவும் விரும்ப மாட்டாங்கங்க. ரொம்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, திருமண வீடுகளுக்கு திருவிழாக்களுக்கு போகிறது அதெல்லாம் ரொம்ப இருக்காது. தனியாக அமைதியாக உட்கார்ந்து தையல் பண்ணுறது, ஓவியம் பண்ணுறது, நிறைய கைவினை பொருட்கள் கிராஃப்ட்டுகள் பண்ணுறது, புதுமை அந்த வீடை பார்த்தாலே தெரியும். நிறைய ஒட்டி வச்சுருப்பாங்க, நிறைய ஓவியங்கள், நிறைய கிராஃப்ட்டுகள். அதே போல் பாடுறது, குறிப்பாக கர்நாடக சங்கீதங்களை பாடிட்டே இருக்கிறது தனியாக, அல்லது ஏதாவது இசைக்கருவிகளை மீட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி அவங்க அந்த ஒரு தனிமையான ஒரு அமைதியான சூழலில் தங்களது திறமைகளை தங்களது புதுமையை வெளிக்காட்டுறதுக்காக அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சோம்பி ஒன்றும் இருக்க மாட்டாங்க. அதே போல தான் குழந்தைகளுக்கும் ஒரு அமைதியான ஒரு பாதுகாப்பான வீட்டு சூழல் அவங்க கொடுத்துருப்பாங்கங்க. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்கங்க. யாரையும் கடிஞ்சு பேசக்கூடாது, திட்டக்கூடாது, சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஒரு சுடு சொல்ல கூட தாங்கிக்க மாட்டாங்க. அவங்களும் குழந்தைகளை திட்ட மாட்டாங்க, கஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்கங்க. அவங்களுக்கு வீடு எப்போவுமே அமைதியாக இருக்கணும். குழந்தைகள்கிட்டையும் அதே தாங்க எதிர்பார்ப்பாங்க. குழந்தைகளும் வீட்டில் உட்காந்து படிக்கணும், அமைதியாக இருக்கணும், ரொம்ப சத்தம் போடக்கூடாது, உட்காந்து ஏதாவது வரையணும், ஏதாவது எழுதணும், ஏதாவது கிராஃப்ட்டுகள் செய்யணும் அப்படி சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க, எதிர்பார்க்கவும் செய்வாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு எப்போ அப்படி செய்ய முடியறதுல அவங்க சண்டை போடுவாங்க, கத்துவாங்க, விளையாடுவாங்க. அப்போ அந்த அம்மாக்கள் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அமைதியாக இருங்க அப்படி சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு அது ஒரு புதிராக இருக்கும். அம்மா கொஞ்சம் வளர்ந்தவங்க, பக்குவப்பட்டவங்க. ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு சன்னியாசி போல் அமைதியாக பொறுமையாக இருக்க முடியறது இல்லையே. ஆக குழந்தைக்கும் அம்மாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன மனத்தாங்கல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். குழந்தை அதை சொல்லாது, ஏன்னா சொன்ன அம்மாவுக்கு பிடிக்காது, சுடு சொல்களை அது தாங்கிக்காது. ஆனால் குழந்தை அம்மாக்கிட்ட எப்படி சொல்கிறது, அம்மா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வருத்தப்படுறாங்களே அப்படி சொல்லி அதை மனசுக்குள்ளேயே போட்டு குழந்தையும் வருத்தப்பட ஆரம்பிக்கும். 5வது பார்த்தீங்கன்னா அறிவாளி அம்மாங்க. அறிவை விரும்புகிற அம்மா, எப்போதுமே சிந்தனை செய்கிற அம்மா, நிறைய புத்தகங்களை படிக்கிற அம்மா. குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படி சொல்லி புத்தகங்களை படிப்பாங்க. ஆனால் குழந்தைகளை பாசமாக தொடுறதோ, குழந்தைகளுக்குரிய கடமைகளை செய்கிறதோ அந்த அம்மாக்களுக்கு கொஞ்சம் சிரமம் தாங்க. கூடுதலாக இந்த வகை அம்மாக்கள் ஒரு டீச்சராக இருப்பாங்க, அதுவும் அறிவியல் டீச்சராக இருப்பாங்க, கணக்கு டீச்சராக இருப்பாங்க. அறிவு இருக்கிற அளவுக்கு அன்பு இருக்காதுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறவங்க, சொந்த குழந்தைகள்கிட்ட கூட அந்த சொந்த குழந்தைகளை கூட தூக்கணும் கொஞ்சணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு இயல்பாக வராதுங்க. இந்த மாதிரி அம்மாக்கள்கிட்ட வளர்கிற குழந்தைகள் கூடுதலும் பாட்டி தாத்தா கிட்ட தான் வளரும். அந்த பாட்டி தான் அந்த குழந்தைய வச்சுருக்கோம். அம்மா எங்கன்னு கேட்டால் அவளுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸில் இருக்கிற அப்படி சொல்லுவாங்க, அல்லது வெளியே ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிருக்கிற அப்படி சொல்லுவாங்க. அந்த
அம்மா எப்பவும் அறிவை தேடிக்கிட்டே இருக்கும். அதுபோல தான் குழந்தையும் நிறைய புதிய தகவல்களை கற்றுக்கணும், குழந்தையும் அறிவாளியாக மாறணும், குழந்தையும் நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படி சொல்லி அந்த அம்மா விரும்பும். குழந்தைகள் இயல்பாக சில கேள்விகள் கேட்டாங்கன்னு சொன்னால் பொறுமையாக அந்த குழந்தைகளுக்கு பதில் சொல்லி கொடுப்பாங்க. நிறைய பொது அறிவு விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க, நாட்டினுடைய பெயர்களை சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் குழந்தைக்கு அன்பை, அந்த பரிசத்தை, ஒரு உணர்வை கொடுக்க தவறிடுவாங்க. இது அந்த அம்மாக்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறைங்க. அம்மா ஸ்வீட் வாங்க காசு கொடுமா அப்படி சொன்னால் அப்பா கிட்ட போய் கேளு அப்படி சொல்லி விடுவாங்க. கையில் காசு இருந்தாலுமே அதை கொடுக்கணும், அந்த குழந்தை கூட உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் அப்படின்லாம் விரும்ப மாட்டாங்க. அறிவு சார்ந்து ஏதாவது கேள்வி கேளு, வீட்டு பாடம் செய்யணுமா, படிக்கணுமா, வா சொல்லி கொடுக்குறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் மற்ற விஷயங்களை மற்றவங்கள்ட்ட தள்ளி விட்டுருவாங்கங்க. ஆக அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருக்காது. வீட்லேயும் ஒரு டீச்சர் போலவே நடந்துக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் குழந்தை ஒரு ஸ்டூடெண்ட்டு, இது டீச்சர் அம்மா. இது கற்றுக் கொடுக்க விரும்பும், அது கற்றுக்க விரும்பாது. அதனாலேயே அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் நடுவில் பல பிரச்சனைகள், பல தகராறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த அம்மாக்கள் கையில் வளர்கிற சின்ன குழந்தைகள், டீனேஜ் குழந்தைகள் ரெண்டும் ரொம்ப சிரமப்படாங்க. ஏன்னா ரொம்ப பாசம் காட்ட மாட்டாங்க, ரொம்ப அரவணைக்க மாட்டாங்க. இதுதான் இந்த 2 குழந்தைகளுக்கும் ரொம்ப தேவை. ஒருவேளை வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த குழந்தைகளை மேனேஜ் பண்ணுவாங்க, சின்ன குழந்தைகளை. டீனேஜ் குழந்தைகள் கண்டிப்பாக அந்த தாத்தா பாட்டி கூட பொருந்தி போக மாட்டாங்க. இந்த அம்மாவும் ரேஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கோம், ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த டீனேஜ் குழந்தைகள் அந்த அம்மா கூட ரொம்ப அட்டாச் ஆகாது. ஆக குழந்தைகளுக்கும் இந்த தாய்க்கு நடுவில் எப்போவுமே ஒரு கேப், அந்த ஒரு பந்தம் இருக்காதுங்க, ஒரு பாச பிணைப்பு இருக்காது. ஆனால் ஒருவேளை இந்த குழந்தையும் படிக்கிறதுல, ஆராய்ச்சி செய்கிறதுல, அறிவு தேடலில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் குழந்தை உண்மையிலே எக்ஸலண்ட் ஆகிடுங்க. நல்ல ஒரு ஆராய்ச்சியாளராக, விஞ்ஞானியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த அம்மா அந்த குழந்தைய அப்படி உருவாக்குறதுக்கு தான் விரும்பும். அந்த மாதிரி ட்ரைனிங்கை தான் பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். குழந்தை கருவில் இருக்கும்போதே எப்படி அந்த குழந்தையுடைய மூளையை வளர வைக்கிறது, குழந்தைக்கு எப்படி நிறைய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது, மியூசிக்கை கேட்க வைக்கிறது, இந்த மாதிரி குழந்தைய முழுமையாக பார்க்காம ஒரு அறிவாளியாக உருவாக்குறதுக்கு, ஒரு ஆராய்ச்சியாளனாக உருவாக்குறதுக்கு, ஒரு விஞ்ஞானியாக உருவாக்குறதுக்கு கருவான நாளில் இருந்து என்னென்னலாம் செய்யணும், அந்த குழந்தைய எப்படி ஒரு அகாடமியில் கொண்டு சேர்க்கணும், எப்படி அந்த குழந்தைய ஒரு கணித பயிற்சி வகுப்பில் கொண்டு சேர்க்கணும், நினைவாற்றலை வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி குழந்தைய ஒரு ஸ்டூடெண்டாக பெர்ஃபெக்டான ஒரு அறிவாளியாக வளர்க்குறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஆக அந்த குழந்தை நேச்சுரலாகவே கண்டிப்பாக இவங்கள்ட்ட வளர்கிற குழந்தைகள் ஒரு டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, சயின்டிஸ்டாகவோ மாறிடுவாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு மகளா இருக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனைங்க. ஆக நீங்கள் ஒருவேளை இந்த வகை அம்மாவை இருக்கிறீங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு உங்கள் மேலே பாசம் இருக்காது. ஏன்னா நீங்கள் இயல்பாகவே குழந்தைக்கு அதை கொடுக்கல. ஆக குழந்தைய அதிகமாக தொடுங்க, அன்பு காட்டுங்க, பாசம் காட்டுங்க. அப்போ தான் குழந்தை கண்டிப்பாக உங்கள் குழந்தைய அறிவில் வளர்த்துருவீங்க. அது உங்களுடைய இயல்பு. ஆனால் கேப் விடுற ஏரியா பாசம், அந்த பிணைப்பு, அது வருங்காலத்தில் ஒருவேளை உங்களுக்கு எதிராகவே திரும்பலாம். குழந்தை நிறைய சம்பாதிக்கும், கை நிறைய சம்பாதிக்கும். ஆனால் உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சு உங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ, உங்களை அரவணைக்கவோ அந்த குழந்தை முன் வராமல் இருக்கலாம். ஆக அறிவை கொடுக்குற அளவுக்கு அதுக்கு கொடுக்குற கவனத்தை போலவே குழந்தைய அன்போட, ஒரு உணர்வோட, ஒரு மனுஷனை வளர்க்குறதுக்கும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணுங்க. 6வது வகை அம்மாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காவலாளி அம்மாங்க. காவலாளின்னு சொன்னால் எப்பவும் கண்ணும் கருத்துமா குழந்தைகளை பாதுகாக்கணுமே அப்படி சொல்லி எப்போதுமே குழந்தைக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிற, ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அம்மா. குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, குழந்தைக்கு எல்லாம் கிடைக்கணுமே அப்படி சொல்லி தனது வாழ்க்கையை பதட்டமாகவே வச்சிருக்கிற ஒரு அம்மாங்க. ஆக குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும், குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், குழந்தைக்கு நல்ல மெடிசன் கொடுக்கணும். அப்படி குழந்தைக்கு நோய் வந்துடக்கூடாது, வெளியே போன குழந்தைக்கு ஜலதோஷம் வந்துடும், மழையில் நனைஞ்சா காய்ச்சல் வந்துடும், இந்த உணவுகள்லாம் குழந்தை வயிற்றுக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி குழந்தையினுடைய அந்த உடல் நலன், அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை குறித்து எப்போதுமே சீரியஸாக சிந்திக்கிற ஒரு அம்மாங்க. குழந்தைய வெளியே விடாது, வெளியே உள்ளவங்க சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிட விடாது. இந்த மாதிரி ஓவர் ப்ரொடெக்டிவாக, ஓவர் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு அம்மா. வீட்டை சுத்தமாக வைக்கணும், ஏன்னா கிருமிகள் வந்துடும். சமச்சீரான உணவு கொடுக்கணும், அல்லது குழந்தைக்கு உடம்பு கெட்டு போகும். வெளியே ஏதாவது ஒரு வகுப்புக்கு பயிற்சிக்கு போகணும்னு சொன்னால் ஐயோ என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய நான் இப்படி தனியாக விடுறது அப்படி சொல்லி ரொம்ப பதட்டப்படுறது. குழந்தைய எப்போதுமே அவங்களுடைய கண்காணிப்பில், பாதுகாப்பில் வைக்கணும் அப்படி சொல்லி விரும்புகிற ஒரு அம்மாவாக இருப்பாங்கங்க. ஒரு வகையில் இது பாசிட்டிவ் தான், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இந்த அம்மா. காவலாளி போலவே இருக்குது, சரிதானா, நல்லா கண்காணிக்குது. ஆனால் ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆகும்போது அந்த பதட்டத்தை குழந்தைகளும் உள்வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க. இந்த அம்மா ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பார்த்து இந்த குழந்தைகளுக்கும் பதட்டம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அம்மா அந்த குழந்தைய கொடுக்குற பராமரிப்பு, பாதுகாப்பு, உணவு எல்லாமே அந்த குழந்தைய எந்த ஒரு கட்டத்துலையும் தாண்டி வர்றதுக்கு அனுமதிக்காதுங்க. வீட்லேயே பாதுகாப்பாக இருக்கும், வெளியே போக முடியாது. ஆனால் குழந்தை வளரணுமே, குழந்தை பல இடங்களுக்கு போகணுமே,
அப்போதானே ஒரு குழந்தை சமூகத்தில் வளர்றதுக்கான அந்த தைரியத்தை அந்த ஒரு திறன்களை பெற்றுக்கும். அதுக்கு இந்த அம்மா அனுமதிக்காதுங்க. ஆக இந்த வகை அம்மாக்கள் கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகணும்னு சொன்னால் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது முக்கியம்தான். ஆனால் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக குழந்தைகளை வெளியே விடாமல், குழந்தைகள் தானாக எந்த விஷயங்களை எடுத்து செய்ய விடாமல், ரொம்ப அந்த குழந்தைகளுக்கு நீங்களே உழைச்சி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை சுயமாக வளராது, குழந்தை சுயமாக சிந்திக்காது. நீங்களே பதட்டமாக உணர்றது மாதிரி காட்டி அந்த பதட்டத்தை கவலையை குழந்தை மேலே திணிக்காமல் நீங்கள் தைரியமாக இருக்கிறது மாதிரி கொஞ்சம் காட்டி அந்த குழந்தைய புதிய புதிய இடங்களுக்கு புதிய ஆட்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு நீங்கள் தாங்க இனிஷியேட்டிவ் எடுக்கணும். 7வது வகை அம்மாக்கள் அலங்கார அம்மாக்கள்ங்க. ஒரு பகட்டான அம்மாக்கள், ஒரு மயில் போல தோகை விரிச்சு எப்போதுமே ஆடுற அம்மாக்கள், அடுத்தவங்களை மகிழ்விக்கிற அம்மாக்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் குழந்தைகளுடைய டெம்பரமெண்ட் வகையில் சோஷியல் பட்டர்ஃப்ளை பேபிஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ஒரு டெம்பரமெண்ட்லேயே வளர்ந்து அதை பர்சனாலிட்டியாக வளர்த்து அடுத்தவங்க முன்னால் தங்களை மகிழ்ச்சியாக காட்டுற ஒரு பர்சனாலிட்டிங்க இந்த வகை அம்மாக்கள். எப்போதுமே ஸ்பாட்லைட்டில் இருப்பாங்க, கலகலப்பாக பேசுவாங்க, எப்போ அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். குழந்தைகளையும் தங்களை போலவே வளர்க்குறதுக்கு விரும்புவாங்க. அவங்க ஆடும்போது குழந்தைய சேர்ந்து ஆடணும். ஆக இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீல்ஸில் வர்ற பல பெற்றோர் இந்த வகையான பர்சனாலிட்டி தாங்க. வித்தியாசமான ட்ரெஸ்ஸுகளை போடுவாங்கங்க. அதாவது அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா ஊரை திரும்பி பார்க்கணும், அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதே போல் தான் குழந்தைகளுக்கும் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு இது பாதுகாப்பான அந்த முதல் வகையான பர்சனாலிட்டி அம்மாக்கள் மாதிரி நீட்டாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. கிழிஞ்சு தொங்குறது போல் அங்கங்கே மின்னுறது போல தான் குழந்தைகளுக்கே ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா என் குழந்தையையும் எல்லாரும் பார்க்கணும். இந்த வகை அம்மாக்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்குங்க. குரங்கு போல் அங்கங்கே துள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையில் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆள் கூட நட்பாக ரொம்ப காலத்துக்கு இருக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் நல்லா பழகுவாங்க, ஒரு 4 நாளைக்கு சண்டை போட்டுருவாங்க, அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆக அவங்களது தோழிகள், அவங்களுடைய நட்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம் மாறிக்கிட்டே இருக்கும். குழந்தைக்கும் பெர்மனண்டான ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த குழந்தைய அந்த அம்மா ஆடுற போக்கிலேயே ஆடிக்கிட்டு இருக்கணும், அந்த அம்மா ஆடுற ஸ்பீடுக்கே ஆடிக்கிட்டு இருக்கணும். எப்பவும் செல்ஃபோனில் கேமரா ஆனில் தான் இருக்குங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் குழந்தையும் அதிகமாக விதவிதமாக ஃபோட்டோக்கள் எடுத்து தன் வீட்டை அலங்கரித்து வச்சுருக்கும். குறிப்பாக இந்த வகை அம்மாக்கள் டான்ஸில், ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. அதே போல் குழந்தைகளை சின்ன வயசுலேயே டான்ஸில், சினிமாவில், மீடியாவில் சேர்த்து விட்டுறணும், நம்ம குழந்தை ஒரு ஸ்பாட்லைட்டுக்கு வரணும், ஸ்க்ரீனில் வரணும் அப்படி சொல்லி ரொம்ப எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை கொஞ்சம் படிக்க விரும்பினா கூட இந்த அம்மா கையில் வளர்கிற குழந்தை படிக்க முடியாது. எங்க நீ தமிழ் எழுதி காமிடி. நான் தமிழ் படிக்கல. இப்ப நீ எழுதுறதுக்கு வந்து அவ்வளவு திணற நீ. நான் சொல்றேன் இயல்பாகவே அந்த குழந்தை ஒரு சோஷியல் பட்டர்ஃப்ளையாக இருந்ததுன்னா இந்த அம்மாவுக்கு அவங்க ஈடு கொடுப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை ஒருவேளை கொஞ்சம் அமைதியான குழந்தையாக இருந்ததுன்னு சொன்னால், கொஞ்சம் தனிமையை விரும்புகிற குழந்தையாக இருந்ததுன்னு சொன்னால், இந்த அம்மா கையில் அந்த குழந்தை மாட்டிடுச்சுன்னு சொன்னால் குழந்தையுடைய வாழ்க்கை அவ்வளவு தாங்க, ரொம்ப கஷ்டப்படும். ஆக பாசிட்டிவா பார்த்தோம்னு சொன்னா இந்த அம்மாக்கள் குழந்தைய ரொம்ப என்டர்டெயின் பண்ணுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருப்பாங்க. குழந்தைய ரொம்ப வெளியே கூட்டிட்டு போவாங்க, எப்போதுமே நல்லா அலங்கரிச்சு எடுத்துட்டு போவாங்க, நல்ல போட்டோக்கள் எடுப்புவாங்க, நிறைய சுற்றுலா கூட்டிட்டு போவாங்க, நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்க வைப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா குழந்தைய ரீல்ஸுக்காகவும் புகழுக்காகவும் தான் விரும்புவாங்களே தவிர குழந்தை மேலே உண்மையான பாசம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குங்க. நான் சாதிக்க முடியாததை, எனக்கு கிடைக்காத புகழை, எனக்கு கிடைக்காத அங்கீகாரத்தை கலைத்துறையில், மீடியா துறையில் என் குழந்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த அம்மாக்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஆக இவங்களால பொறுமையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கறது சுத்தமாக முடியாது. குழந்தைய ஒழுங்காக ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்கங்க. குழந்தைக்கு ஒரு ரொட்டீன் இருக்காது வீட்டில். குழந்தைக்கு என்ன எப்போ செய்யணும் அப்படி தெரியாது, ஏன்னா அவங்களுக்கும் அந்த ரொட்டீன் கிடையாது. ஆக சின்ன வயசில் அந்த குழந்தை அம்மா என்ன என்டர்டெயின் பண்ணுறாங்க, எனக்காக பாடுறாங்க, ஆடுறாங்க அப்படி மகிழ்ச்சியை உணர்ந்தாலும் போக போக அம்மாவுடைய உண்மையான அன்பு இது இல்லை அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்குங்க. ஒரு வெறுமை, ஒரு வருத்தம், அம்மா மேலே ஒரு கோபம் அந்த குழந்தைக்கு இயல்பாகவே வரும். ஏன்னா அம்மா என்ன அவங்களுடைய புகழுக்காக, அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, மற்றபடி என் மேலே அவங்க ஒரு பாசமோ ஒரு நெருக்கமோ ஒரு அக்கறையோ உண்மையிலே காட்டலை அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு சீக்கிரமே புரிய வந்துடுங்க. ஆக சின்ன வயசில் அட்டாச்சாக இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் டீனேஜ் பருவம் வரும்போது அந்த அம்மாக்கள்கிட்ட இருந்து விலக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த வயசில் இந்த குழந்தைகள் தனியாக ஆடவும், தனியாக பாடவும்,
தனியாக மீடியாவில் சொல்லிக்கவும் தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு பிறகு அம்மாவுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் சம்மந்தம் இருக்காது. அந்த குடும்பம் ஒரு குடும்பமாக இருக்காது. தனித்தனி படகுல பயணம் செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. 8வது பார்த்தீங்கன்னா வலிமையுள்ள ஒரு அம்மாங்க. சவாலை சமாளிக்க துடிக்கிற ஒரு அம்மா, கோபப்படுற அம்மா. இந்த கோபத்தை முதல்ல குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக, குழந்தைகிட்ட யாராவது ஏதாவது தப்பு செய்தால் அவங்கள தண்டிக்கிறதுக்காக, அவங்கள திட்டுறதுக்காக, சண்டைக்கு போகிறதுக்காக பயன்படும். ஆனால் பல வேளையில் இதே கோபம் குழந்தை மேலவும் திரும்புறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அவங்க சொல்கிறத கேட்காத போது, குழந்தை ஒழுங்காக தனது கடமைகளை செய்யாத போது இதே கோபமும் இதே வன்மமும் குழந்தை மேலேயும் காட்டப்படும். ஆக குழந்தைக்கு இவங்கள பார்த்தாலே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுங்க. கோபமான டெரரான அம்மா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. செய்ய தவறுனா அடி, திட்டு, கோபம். இதான் சிம்பிளாக அந்த அம்மாவுடைய கேரக்டராக இருக்காங்க. சொல்கிறத கேட்கணும், கேட்டபடி நடக்கணும், கோட்டை போட்டால் தாண்டக்கூடாது, தாண்டின்னு சொன்னால் அடி. இந்த அம்மாவை ஒரு சிங்கப்பெண்ணு சொல்லலாங்க. குழந்தைக்காக நிற்பாங்க. இந்த அம்மாவை தாண்டி குழந்தைய யாரும் திட்டவும் முடியாது, கை வைக்கவும் முடியாது. குழந்தைக்கு பாதுகாப்பு அரண் போல நிற்பாங்க. ஆக குழந்தைக்கு தன்னை அறியாமலே அம்மா எனக்காக நிற்கிறாங்க, அம்மா இருக்கும்போது எனக்கு தைரியம், பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஆனால் பிரச்சனை என்னென்னா வீட்டில் இருக்கும்போது சண்டை போட ஆள் இருக்காதே. ஆக இந்த அம்மா தன்னுடைய தைரியத்தை, கோபத்தை எல்லாம் அந்த குழந்தை மேலே காட்ட ஆரம்பிக்கும். அந்த குழந்தை சொல் பேச்சு கேட்காத போது, ஒழுங்காக படிக்காத போது, வீட்டில் உள்ள வேலைகளை செய்யாத போது இந்த சிங்கப்பெண் இந்த குட்டி குழந்தைய தாக்க ஆரம்பிச்சிடும். ஆக இயல்பாகவே இந்த அம்மா கிட்ட வளர்கிற குழந்தைக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, தப்பு கண்ட இடத்துல போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அந்த தைரியத்தில் இந்த அம்மா கிட்ட இருந்து இந்த குழந்தை கற்றுக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னா கோபத்தை எல்லா இடத்துலையும் இப்படி நம்ம திறந்து விட முடியாதே. ஆக குழந்தைக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய இடத்துல சண்டையை கொண்டு வரும். பெருசா ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அதே கோபத்தை அம்மா மேலேயும் காட்ட ஆரம்பிக்கும். ஆக அம்மாவும் சிங்கப்பெண்ணா, குழந்தையும் ஒரு குட்டி சிங்கப்பெண்ணா இருந்ததுன்னு சொன்னா வீட்டுல எப்போதும் தகராறுங்க, அடிதடிக்கும் பஞ்சமே இருக்காதுங்க. ஆக இந்த வகை அம்மாக்கள் ஒரு வகையான பேலன்ஸ்டான மனநிலையை பெறணும்னு சொன்னா கோபம் நல்லதுதாங்க. நியாயமான இடத்துல கோபப்படுறது அவசியம் தானே. எப்போதுமே கோபப்படுற ஒரு கேரக்டரா உங்க குழந்தை முன்னால நீங்க காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா குழந்தையும் அந்த கோப உணர்வை கத்துக்கும். அதுவும் பல இடங்கள்ல ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட, டீச்சர்கள்ட்ட, வெளியே போற இடங்கள்ல பிறர்கிட்ட சண்டைகளை வருத்துறதுக்கான சூழல்கள் அதிகமாகுங்க. ஆக குழந்தைக்கு பொறுமையா இருக்கிறது, மென்மையா சில ஆட்களை அணுகிறது, மென்மையா சில சூழல்களை அணுகிறது, இந்த டெக்னிக்குகளையும் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? 9வதா பார்த்தீங்கன்னா ஒரு சமாதான அம்மாங்க. ஒரு வகையில் ஒரு சோம்பேறி அம்மானியும் சொல்லலாம். ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொன்னது போல வீட்டில் என்ன நடந்தாலும், குழந்தை என்ன பிரச்சனை செய்தாலும் கண்டுக்காத ஒரு அம்மா. குழந்தை என்ன கேட்டாலும் செய்து கொடுக்குற ஒரு அம்மா. ஏன்னா வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, அப்படியே விட்டு கொடுப்போம், கண்டுக்காம போவோம். அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்க விரும்புகிற ஒரு அம்மாங்க. என்ன நடந்தாலும் ஏற்றுக்கும், குழந்தை கத்துனாலும் ஏற்றுக்கும், குழந்தை அழுதாலும் ஏற்றுக்கும். ரொம்ப டென்ஷன் படாது, அசைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒரு அம்மா. ஒரு கொஞ்சம் உருவத்துலேயும் பெருசாக இருக்கும் இந்த அம்மா. ரொம்ப வேலையும் செய்யாது, ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்காது. அதனால குழந்தைகிட்ட ரொம்ப கோபப்படவும் செய்யாது. என்னால் முடியலை வேலை செய்கிறதுக்கு, ஆக குழந்தை கோபப்படுது அப்படிதான் நினைப்பாங்க. சோம்பல்ல சமைக்க முடியலைன்னு சொன்னால், குழந்தை கோவப்படுதுன்னு சொன்னால் சரி போட்டோம் உனக்கு வாங்கி தரேன் அப்படி சொல்லி அதை சுமூகமாக முடிக்க பார்ப்பாங்கங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா குழந்தைக்கு இவங்களால தைரியமாக இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல தெரியாது, ஒரு பவுண்டரி விதிக்க தெரியாது, இது தப்புமானு சொல்ல தெரியாது. ஏன்னா குழந்தை வருத்தப்படுமே, கோவப்படுமே அப்படின்னு பயப்படுவாங்க. ஓப்பனாக யாருக்கிட்டையும் தைரியமாக எதுவும் சொல்ல மாட்டாங்கங்க. நடக்கிறதுபடி நடக்கட்டும், குழந்தை பட்டு திருந்தட்டும் அப்படி விடுற ஒரு அம்மா. ஆனால் ரொம்ப ஆபத்தாக போய் முடியுங்க. ஆக குழந்தைக்கு இந்த இயல்பா யதார்த்தமா நடக்கிறத ஏத்துக்கிற ஒரு பண்பை கற்றுக் கொடுக்கறது நல்லதுதான். ஏன்னா உங்கள்ட்ட இயல்பா இருக்கிற ஒரு குணம் கொஞ்சம் அசம்பந்தமான ஒரு கேரக்டர். ஆனா குழந்தைக்கு எல்லாத்தையும் அனுமதிக்க முடியாது. சில நேரங்களில் நீங்க சில முடிவுகள் எடுத்து ஆகணும், இதை செய்யக்கூடாது, இப்படிதான் நடக்கணும் அப்படி சொல்லி கற்றுக் கொடுக்கவும் தொடங்கணுங்க. ஆக இந்த 9 வகையான கேரக்டர்ல நல்ல பண்புகளும் இருக்குது, சில நெகட்டிவான பண்புகளும் இருக்குது. நீங்க எந்த வகையான அம்மா அப்படிங்கிறத இந்நேரம் புரிஞ்சிருப்பீங்க. நல்ல குணங்களை வளர்த்துக்குங்க, பாராட்டுங்கள். ஆனால் குழந்தைக்கு பாதிப்பை கொண்டு வர்ற சில நெகட்டிவான பண்புகளை கண்டிப்பாக நீங்கள் குறைக்கிறதுக்கு, தவிர்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். சரி, வீட்டில் ஏன் குழந்தை கூட உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு காரணம் உங்கள் பர்சனாலிட்டி வகையோட
உங்கள் குழந்தையுடைய பர்சனாலிட்டி வகை பொருந்தி போகாதது தாங்க காரணம். ஒருவேளை நீங்கள் சட்டம் ஒழுங்க ஆதரிக்கிற பேசுகிற ஒரு அம்மாவாக இருக்கிறீங்க, பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குற ஒரு அம்மாவாக இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் குழந்தை ஒரு சோஷியல் பேடாக இருக்குது, ஒரு பகட்டான நடனம் ஆடுகிற ரீல்ஸ் போடுகிற ஒரு குழந்தையாக இருக்க விரும்புதுன்னு சொன்னால் அங்கே கிளாஷ் வரங்க, பிரச்சனை வந்தே ஆகும். நீங்கள் ரூல்ஸை பேசுவீங்க, கட்டுப்பாடை பற்றி பேசுவீங்க, ஆடை ஒழுக்கத்தை பற்றி பேசுவீங்க, டைம் டேபிள் பற்றி பேசுவீங்க. இந்த எதுவும் இந்த குழந்தைய போய் டச் பண்ணாது, எரிச்சலை தான் கொடுக்கும். இதுதான் பிரச்சனைங்க. ஆக ஒன்று, குழந்தைய நீங்கள் பக்குவமாக பேசி உங்கள் வழிக்கு கொண்டு வரணும், அல்லது குழந்தை எதிர்பார்க்குறத கொஞ்சம் பாசிட்டிவான வகைகளில் செய்து கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஆக ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்தால் தான் உங்களுடைய நல்லதுகளை குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கணும், குழந்தையுடைய பர்சனாலிட்டி இருக்கிற நல்ல பண்புகளை நீங்கள் எடுத்துக்க பார்க்கணும். இப்படி ஒரு பேலன்ஸை நீங்கள் உருவாக்க மறந்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் கண்டிப்பாக போர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலே குழந்தை வளர்ப்பு சுமூகமாக போயிடுங்க. ஆக ஆல் தி பெஸ்ட்டுங்க. குழந்தைகளை உங்களது பர்சனாலிட்டியை அனுசரித்து அருமையாக வளர்க்க பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.